வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லன்னு. அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடித்தான் அவங்க பல யாத்திரைகள் பண்ணுவாங்க. புனித க்ஷேத்திரங்கள், ஆலயங்கள், புனல் தீர்த்தங்கள் எங்கே எல்லாமோ போயிருப்பாங்க. ஆனா அந்த பயணத்துக்கு பிறகு நிஜமா நிம்மதியோ சந்தோஷமோ வந்திருக்கா அப்படின்னு அவங்கள கேட்டா அவர்கள் பதில் சொல்லாமல் சிரிப்பாங்க. உண்மைய சொன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் வெளியிலிருந்து வராது. அது நம்ம உள்ளிலிருந்து தான் பிறக்கணும். நம்ம எண்ணங்களும் நம்ம சிந்தனைகளும் தான் நம்ம வாழ்க்கையின் உண்மையான யாத்திரை. இந்த உண்மையை நமக்கு நன்றாக புரிய வைக்கும் ஒரு சிறிய கதையைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது மாதிரி கருத்துள்ள கதைகளை நீங்களும் தொடர்ந்து கேட்கணும்னா தயங்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னொரு காலத்துல கடலை ஒட்டிய ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அதன் அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் மரங்களால் சூழப்பட்ட ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கு ஒரு ஞானி வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய ஞானி. அவரைச் சுற்றி எப்போதும் பல சீடர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் பயங்களிலிருந்து தப்பிக்க, மன அமைதியை தேடி மற்றும் ஞானத்தை கண்டடைய ஆசைப்படுபவர்கள். சிலர் சமீபத்தில் புதிதாக அங்கு வந்தவர்கள். அவர்கள் அனைவரின் உள்ளத்திலும் எப்போதும் ஒரு கலக்கம், ஒரு பதற்றம், ஒரு தீராத கேள்வி இருந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் சீடர்கள் குழுவாக வந்து குருவிடம் கைகோப்பி வணங்கினர். குருவே, எங்களை மன்னிக்கவும். நாங்கள் இந்த ஆசிரமத்திற்கு வந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் எங்கள் உள்ளத்தில் இன்னும் அமைதி கிடைக்கவில்லை. தினமும் தியானம் செய்கிறோம், வேதங்களையும் படிக்கிறோம், சேவையும் செய்கிறோம். ஆனால் எங்கள் மனதில் இருக்கும் பயமும் மனதில் இருக்கும் குழப்பங்களும் அகலவில்லை. ஆகையால் நாங்கள் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி புனித இடங்களுக்கு செல்வதனால் எங்களுக்கு நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சீடர்கள் குருவிடம் கூறினார்கள். இப்போது குருவின் கண்கள் மெதுவாக திறந்தன. அவருடைய முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. நிச்சயமாக நீங்கள் செல்லலாம், யாத்திரை பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் போவதற்கு முன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் குரு ஒரு பாகற்காயை கொடுத்தார். இதை பத்திரமாக அவர்கள் கொண்டு செல்லும் அந்த பைக்குள் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். எங்கு சென்றாலும் இந்த பாகற்காய் உங்களுடனே இருக்க வேண்டும். அதையும் தூக்கிக் கொண்டே செல்லுங்கள் என்று கூறினார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அனைவரும் குழப்பமாக இருந்தார்கள். ஆனால் ஞானிக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது என்று அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பிறகு அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் கங்கை நதியில் குளிப்பதற்காக பாத யாத்திரை மேற்கொண்டார்கள். பிறகு ஒரு நாள் கங்கை நதியை அடைந்து அங்கு குளித்தார்கள். அதன் பிறகு கேதர்நாத்தின் பனிமலைகளில் சென்று தவம் செய்தார்கள். அவர்களுடன் எப்போதும் அவர்கள் வைத்திருந்த பையில் அந்த பாகற்காய் இருந்தது. அனைத்து புனித தலங்களுக்கும் சென்று கடவுளை வணங்கினார்கள். பழம்பெரும் ரிஷிகளின் தவபீடங்களில் சென்று தவம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் இன்னும் மாறவே இல்லை. அவர்களுக்கான அமைதி இன்னும் கிடைக்காமல் அப்படியே இருந்தது. பல நாட்கள் கடந்துவிட்டன. இறுதியில் அவர்கள் ஆசிரமத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் திரும்பியவுடன் குரு அவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு சாந்தமான புன்னகையுடன் கேட்டார், இந்த யாத்திரைக்குப் பிறகு உங்கள் அனைவரோட மனமும் அமைதியாகிவிட்டதா என்று. அவர்கள் அனைவரும் எதுவும் பேசவில்லை. சிலர் தலை குனிந்தனர், சிலர் மூடிய கண்களுடன் அமைதியாக அமர்ந்தனர். ஒருவர் கூட ஆம் என்று கூறவில்லை. அப்போது அவர் ஒரு சீடரை அழைத்தார். அவர் அந்த சீடரிடம், ஒவ்வொருவரிடமிருந்தும் இருக்கின்ற பாகற்காயை பெற்றுக்கொள். இன்று மதிய உணவிற்கு அதை தயார் செய்துவிடு. நாம் எல்லோரும் அதை சாப்பிடுவோம் என்று கூறினார். குரு சொன்னவாறு பாகற்காய் வைத்து குழம்பு தயார் செய்யப்பட்டது. அதன் வாசனை ஆசிரமத்தை நிறைத்தது. அனைவரும் மதிய உணவுக்காக சாப்பிட அமர்ந்தார்கள். அப்போது குரு பாகற்காய் குழம்பு கொஞ்சம் எடுத்து தட்டில் ஊற்றி சாப்பிட்டார். அதை சாப்பிட்டுவிட்டு அவர் சீடர்களை பார்த்து, இதோ பாகற்காய் இன்னும் கசப்பாகவே இருக்கிறதே. நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்றீர்கள், பெரிய யாத்திரைகளை மேற்கொண்டீர்கள். ஆனாலும் இப்போதும் இது இன்னும் கசக்கிறது. ஏன்? புண்ணிய பூமிகள் அனைத்தும் இதை மாற்றவில்லையா என்று கேட்டார். சீடர்கள் எல்லோரும் வியப்பில் இருந்தார்கள். அப்போது ஒரு சீடர் மெல்ல, அது பாகற்காய்தானே, அதன் இயல்பான சுவையே கசப்புதான். புனிதமான இடங்களுக்கு செல்வதால் அதன் சுவையை மாற்ற முடியுமா என்று கேட்டார். இப்போது குருவின் முகத்தில் கருணை கலந்த ஒரு பார்வை தோன்றியது. நீ சொன்னது மிகவும் சரி. அதையேதான் நானும் சொல்ல வந்தேன். நீங்கள் பாகற்காயை எடுத்துச் சென்று வந்தீர்கள். ஆனால் இந்த பாகற்காயைப் போலதான் உங்களது உள்ளமும். உங்கள் கோபம், வருத்தம், கவலை, அத்தனை குறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு
நீங்கள் யாத்திரைக்கு சென்றீர்கள், நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீர்கள், ஆனால் உங்கள் உள்ளம் மாறவே இல்லை. எனவே நிச்சயமாக பயணம் மட்டும் போதாது. நமது எண்ணங்களே வாழ்க்கையில் நம்முடைய அமைதிக்கான மற்றும் சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சிக்கான வழியை தேடித்தரும் என்று கூறினார். அந்த கணத்தில் அவர்கள் உணர்ந்தார்கள், அமைதிக்கான தீர்வு வெளியில் இல்லை, அது நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான். பாகற்காயை புனித தளத்திற்கு கொண்டு சென்றாலும் அது கசக்கத்தான் செய்யும். ஆனால் நம் மனதை புனிதமாக மாற்றினால் அதில் கசப்பே இருக்காது.